திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி திருப்பதிகத்தின் 3வது திருப்பாடல் பின்வருமாறு. கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நற்செறிகழல் தாழ் இணை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதன் பொருள் பின்வருமாறு. திருப்பெருந்துறையில் என்றென்றும் வீற்றிருக்கும் சிவபெருமானே, பசுஞானம் மற்றும் பாசஞானங்களால் அறிய முடியாதவனே, எங்களுக்கு எளிமையாக இருப்பவனே, பெருமைக்கு உரிய எங்கள் தலைவனே, கோழிகள் கூவுகின்றன, அழகிய குயில்கள் கூவுகின்றன, மற்றைய பறவைகளெல்லாம் ஓசை செய்கின்றன, சங்குகள் முழங்குகின்றன, விண்மீன்கள் எல்லாம் ஒளி மயங்கி மங்கி நீங்குகின்றன, உதயகால ஒளி பூமியிலே படுகின்றது. எங்களுக்கு விருப்பமுடன் நன்மை தருகின்ற மற்றும் வெற்றி நிறைந்துள்ளதாகிய உங்களது திருவடிகள் இரண்டையும் எங்களுக்கு காட்டுவாயாக, துயில் உணர்ந்து எழுவாயாக. இது இந்த பாடலின் பொருள். இதற்கு முந்தைய பாடலில் அருணோதய காலம், அதில் ஒளி பரவுவதையும் தாமரை மலர்கள் மலர்வதையும் வண்டுகள் பாடுவதையும் பாடிய மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த திருப்பாடலில் இதற்கு பின்னர் நிகழும் காலை நேரத்து நிகழ்ச்சிகளை அறிவிக்கின்றார். இந்த பாடலில் தேவ என்று இறைவனை அழைக்கின்றார். சிவபெருமான் தேவர்களுள் ஒருவர் அல்லர். அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவராகிய மகாதேவர். விண்ணுலகத்தில் வசிக்கும் தேவர்கள் ஒளி உடம்பு உடையவர்கள். அவர்களது தலைவர்களாகிய இந்திரன், பிரம்மா, திருமால், குபேரன் முதலிய பெருந்தேவர்கள் எல்லோரும் இன்னும் ஒளி வீசும் உடம்பு உடையவர்கள். ஆனால் அவர்களது உடம்பிலே வீசுகின்ற அந்த ஒளியும் கூட பௌதிக ஒளியே ஆகும். மாயையின் காரியங்களான மாயேயங்களே ஆகும். அவற்றுக்கெல்லாம் ஒளி தருபவன் மகாதேவனாகிய சிவபெருமான். ஸ்வரூப நிலையில் சிவபெருமானின் உடல் எல்லையில்லாத ஒளியான ஞானமாகும். தடஸ்த நிலையில் சிவபெருமான் தாங்கும் திருமேனிகளும் கூட ஒளிமயமான ஞானமே ஆகும். மேலும் சிவபெருமானை யாவரும் அறிவறியாய் என்று பாடுகின்றார் மணிவாசகப் பெருமான். ஆன்மாக்கள் அது எத்தகைய ஆன்மாக்களாக இருந்தாலும் கூட பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் அறிவதற்கு இயலாதவர் சிவபெருமான். அவரது திருவருளையே கண்ணாக கொண்டு காட்டினால்தான் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அவர் அறியக்கூடியவராக இருப்பார். எனவே சிவபெருமான் முற்றிலும் அறிய முடியாதவர் அல்லர். பசுஞானங்களாலும் பாசஞானங்களாலும் அறிய முடியாதவர். திருவருளே கண்ணாக கொண்டு பதிஞானத்தினால் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு காட்டுபவர், தன்னை காட்டுபவர். அப்படி இருந்தாலும் கூட எமக்கு எளியாய் என்று சிவபெருமானை மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார். அப்படி அறிவதற்கு எட்டாத அந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட எங்களுக்கெல்லாம் எளியவராக இருக்கின்றார் என்று பாடுகின்றார். மானுட சட்டை தாங்கி ஞானாசிரியனாக சிவபெருமான் தானே தேடி வந்து திருப்பெருந்துறையில் மணிவாசகப் பெருமானை ஆட்கொண்ட அந்த எளிமையை இங்கே பாடுகின்றார் மாணிக்கவாசகப் பெருமான். எனவே சிவபெருமான் எம்பெருமான் ஆகின்றார். தேவர்களுக்கு அரிதானவராக இருக்கின்றார். ஆனாலும் கூட நம்மையெல்லாம் தேடி வந்து ஆட்கொள்கின்றாரே, அது நம்மேல் கொண்ட அந்த கருணை இங்கே கூறப்படுகின்றது. இவ்வாறெல்லாம் சிவபெருமானை அழைத்து காலை பொழுது விடிந்ததன் பின் நிகழ்கின்ற அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் மேலும் அறிவுறுத்துகின்றார் மாணிக்கவாசகப் பெருமான். கோழிகள் கூவுகின்றன என்று பாடுகின்றார். இது சேவலை உணர்த்துகின்றது. அருணோதயத்துக்கு முன்பு முதலாக தூக்கத்திலிருந்து எழுந்து கூவுவது சேவலே ஆகும்.
குயில் முதலிய பறவைகள், மற்றைய பறவைகள் எல்லாம் பொழுது விடிந்ததற்கு பின்பு கூவும் பறவைகள். சேவல் பொழுது விடிவதற்கு முன்பே எழுந்து கூவும் தன்மை உடையது. எனவே இந்த சேவலின் கூவல் என்பதனை சான்றோர்களது நட்புக்கும், கழுதையின் குரல் என்பதனை கீழானவர்களது நட்புக்கும் உவமைகளாக கூறுவது கவிஞர்களின் மரபு. இங்கே சேவல் பொழுது விடிவதற்கு முன் தான் எழுந்து கூவி மக்களையெல்லாம் தூக்கத்திலிருந்து எழுப்பி இறை வழிபாட்டில் ஈடுபடச் செய்கின்றது. எனவே சேவல் மக்களை சிவநெறியில் ஆட்பட உதவும் சான்றோர்களுக்கு சமமானதாக இங்கே காட்டப்படுகின்றது. இனி பூங்குயில் கூவின என்று பாடுகின்றார். குயிலின் குரல் மிக மெல்லியதானது. அதுபோன்றே குயிலும் கூட மெல்லிய குயில் ஆகும். இது சேவல் கூவிய பின்பு தூக்கத்திலிருந்து எழுந்து கூவுகின்ற குயில். இனி குருகுகள் இயம்பின என்று பாடுகின்றார். குருகுகள் என்றால் பறவைகள் என்று பொருள். சேவலையும் குயிலையும் ஏற்கனவே பாடியதால் சேவலும் குயிலும் தவிர்த்த மற்றைய பறவைகள் என்று இங்கே பொருள் கொள்ள வேண்டும். எனவே பொழுது புலரத் தொடங்கிவிட்டதால் மற்றைய பறவைகளும் எழுந்து ஆரவாரிக்கத் தொடங்கிவிட்டன. இனி சங்கங்கள் இயம்புகின்றன. நட்சத்திரங்கள் கதிரவனின் வரவினால் ஒளி மழுங்கி கண்களுக்கு புலப்படாதவாறு ஆகின்றன. உதயகிரி மீது எழுந்த சூரியனின் கதிர்கள் பூமியிலே படுகின்றன. எனவே சிவபெருமானே, எங்களுக்கு மிக விருப்பத்தோடு உங்களினுடைய தாள்களை, திருத்தாள்களை காட்டுங்கள், பாத கமலங்களை காட்டுங்கள் என்று பாடுகின்றார். இந்த திருவடிகள் என்பவை நல்ல திருவடிகள், நன்மையாகிய முக்தி பேற்றை தருகின்ற திருவடிகள். அதனை இங்கே செறிகழல் என்று பாடுகின்றார் மாணிக்கவாசக பெருமான். கழல் என்பது வெற்றியின் அடையாளமாக வலது காலில் அணியப்படும் ஒரு வகை அணிகலன். இறைவன் பல வெற்றிகளை பெற்றிருப்பதன் சின்னம் அவன் அணிந்திருக்கின்ற அந்த கழல். ஏனைய சிலம்பு, பாடகம் முதலிய காலிலே அணியக்கூடிய அந்த அணிகலன்கள் எல்லாம் மிகவும் தளர்வாக மேலும் கீழும் அந்த காலிலே சென்று வரும்படி மிக தளர்வாக இருக்கும். ஆனால் கழல் என்ற இந்த வீரக்கழல் என்பது கணுக்காலை ஒட்டி மிக இறுக்கமாக அணியப்படும் ஒரு ஆபரணம். முந்தைய காலங்களிலே போர்க்களங்களிலே வெற்றி பெற்ற மன்னவர்கள் தோல்வியுற்ற மன்னவர்களின் மகுடங்களை இவ்வாறு கழலாகச் செய்து கால்களிலே அணிவார்கள் என்பது மரபு. இங்கே பெருமானும் உயிர்களின் பகைகளையெல்லாம் வென்று அந்த வெற்றி சின்னமாகிய கழலை தன்னுடைய வலது காலிலே அணிந்திருக்கின்றார். எனவே அத்தகைய செறிகழல் இருக்கின்ற தாளினையும் அதற்கு இணையாக இருக்கின்ற இடது பாதத்தினையும், ஆக இறைவனின் இந்த இரண்டு பாதங்களையும் தமக்கு காட்டுமாறு மாணிக்கவாசக பெருமான் வேண்டுகின்றார். எனவே மாணிக்கவாசக பெருமான் இறைவரிடம் வேண்டுகின்றார், நீ ஞானாசிரியனாக வந்து எனக்கு ஞானத்தினை கொடுத்தாய். அந்த ஞானம் எனக்கு உன் திருவடிகளை காட்டுகின்றது. அவற்றை நான் காண வேண்டும் என்றால் உன் திருவருளே எனக்கு கண்ணாக நிற்க வேண்டும். அத்திருவடிகளை நீ காட்டினால் மட்டுமே நான் காண முடியும். அவ்வாறு காண்பதற்கு எனக்கு உன் திருவடிகளை காட்டுவாயாக. அவ்வாறு நான் கண்டால் அந்த திருவடிகள் என்னை முக்தி உலகத்தில் சேர்க்கும் என்று மணிவாசக பெருமான் விண்ணப்பம் வைத்து காலையில் நடக்கின்ற அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் அறிவித்து பெருமானை திருப்பள்ளியிலிருந்து எழுந்து அருளுமாறு வேண்டுகின்றார். தொடர்ந்து 4வது திருப்பாடலை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.